அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்முடைய விருப்பங்கள் சந்தேகமின்றி நமக்கு அது வெற்றி பெற நம்ம ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்மள பலருமே பல அமல்களை செஞ்சுருப்போம். பலருக்கு வெற்றி கொடுத்துருக்கோம், பலருக்கு தோல்வியும் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த அமல் யாருக்குமே தோல்வி கிடைக்காது. எல்லோருக்குமே ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமல். ஆனா, இந்த அமல நீங்க 3 நாள் தொடர்ந்து செய்யணும். ஒரு நேர தொழுகை கூட கலா இல்லாம நீங்க நிறைவேற்றி, அதற்கு பிறகு ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் இந்த சூறாவ நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா, 3 நாளைக்கு பிறகு உங்களுடைய துஆ கபூலாக தொடங்கிரும். இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விருப்பங்கள் வெற்றி பெற ஃபர்லான தொழுகைக்கு பிறகு 100 முறை வீதம் ஒருவன் இதனை ஓதி வந்தால் அவன் ஆசைகள் விரைவில் நிறைவேறும். காலை தொழுகைக்கு பிறகு 125 தடவை வீதம் ஓதி வந்தால் விருப்பங்கள் சந்தேகமின்றி நிறைவேறும். அதாவது இந்த சூறாவை நம்ம ஐவேளை தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 100 முறை, ஆனால் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு மட்டும் 125 முறை. இப்படியே நம்ம தொடர்ந்து 3 நாட்கள் ஒரு நேர தொழுகையும் கூட கலா இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு சூறாவை மட்டும் நம்ம இந்த எண்ணிக்கையில் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள் சந்தேகமின்றி நமக்கு நிறைவேறும். இது ரொம்ப ரொம்ப அனுபவபூர்வமான ஒரு அமல். ஏன்னா நம்ம ஒரு சூறாவை தான் ஓத போகிறோம். அந்த சூறா எப்படிப்பட்டது? துஆக்கள் கபூலாகக்கூடியது. அல்லாஹ்வே வாக்குறுதி கொடுத்த சூறா. அது என்ன சூறா அப்படின்னா சூறா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இதை கொண்டு நம்ம எதை கேட்டாலும் நம்முடைய ரப்பு நமக்கு கொடுப்பான். ஏன்னா இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு சூறா. இந்த சூறாவை நம்ம எப்படி ஓதினாலும் ஏராளமான பலன் நமக்கு கிடைச்சிரும். இந்த சூறாவை நம்ம ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நம்ம கேட்குறோம். ஏன்னா இந்த சூறாவே துஆ கபூல் அம்சம் தான். அல்லாஹ்வை புகழக்கூடிய தலைமையான சூறா தான். இதையும் ஓதுறோம், ஐவேளை தொழுகைக்கு பிறகும் நம்ம ஓதுறோம். ஏன்னா ஐவேளை தொழுகைக்கு பிறகு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துஆவும் நமக்கு கபூலாகும். நமக்கு இந்த இரண்டுமே இருக்குது. அதோடு இந்த ரமலானில் இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா இந்த புனிதமான மாதத்தினுடைய பரக்கத் ரஹ்மத் கொண்டு நம்ம துஆக்கள் வேகத்தில் கபூலாகும். எனவே யாருக்காவது அவசர தேவை இருக்குது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் 3 நாள் நீங்கள் நியத்து வைங்க. ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் 100 முறை ஓதுங்க. ஃபஜ்ருக்கு பிறகு மட்டும் 125 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒரே ஒரு தேவைக்காக மட்டும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அந்த தேவையை அல்லாஹ் 3 நாளைக்கு பிறகு உங்களுக்கு கபூலாக்க தொடங்கிடுவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இது பலருக்கும் பலன் கண்ட ஒரு அனுபவபூர்வமான அமல் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த மகத்தான அமலை செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.